வணக்கம். இன்றைய நாளில் நாம் முருகப்பெருமானின் திருவவதார நாளாகிய வைகாசி விசாகத்தின் மகிமையை பற்றிய புனிதமான செய்திகளை பகிரவிருக்கின்றோம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் தோன்றும் நாளில்தான் பரம்பொருள் முருகன் ஆறுமுக வடிவில் தோன்றினார் என்று குருபரம்பரைகள் கூறுகின்றன. அதனால் இந்த நாள் தமிழர்கள் மற்றும் முருக பக்தர்களின் வாழ்வில் மிகச் சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து பசும்பால் குடங்களுடன் காவடி தூக்கி முருகனுக்காக குரலொலிக்கும் திருத்தலங்களை நோக்கி செல்கின்றனர். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், திருத்தணிகை போன்ற திருக்கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். வைகாசி விசாகத்தில் முருகனை வணங்கினால் பாவம் களைந்தொழியும், குழந்தை பாக்கியம் பெருகும், கல்வியில் முன்னேற்றம் காணலாம் என்றும் திருமண வாழ்வில் நலமடையலாம் என்றும் நம்பப்படுகிறது. முருகன் ஞானத்தின் ஓர் உருவம். அவரை சிந்தித்து வழிபட்டால் மன நிம்மதி நிலைக்கும், தீய சக்திகள் விலகும். விசாகன் என்ற பெயரின் புனித விளக்கம்: வி என்பதனால் மயிலை குறிக்கும், சாகன் என்பதனால் சஞ்சரிப்பை குறிக்கும். அதாவது மயில் மீது வேகம் எடுத்து வரும் தெய்வீக சக்தியாக முருகனை பாராட்டுகிறோம். இந்த திருநாளில் பக்தி, அனுபூதி, சமர்ப்பண உணர்வுடன் முருகனை வழிபட்டால் அவருடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசும். பிறவி பிணிகளை நீக்கி ஆனந்த வாழ்வை அருளும் முருகன் திருவருளால் உங்களின் வாழ்விலும் நல்லதோர் திருப்பம் ஏற்படும். அறம் வளர, நலம் பெருக, முருகன் அருள் நம்மில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருத்துக்களை கமெண்டில் பதிவிட்டு மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.